நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்ட்ராடேக்கான ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் மெத்தடில் நம்ம வந்து லெவல்ஸ் தந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஃபிபனாச்சி லெவல் அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம சார்ட்டில் தந்துட்டுருக்கோம். நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. லைவ் மார்க்கெட்டை சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஜாயின் பண்ணுங்கள். அது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் டிஸ்க்ளைமர் படிச்சிருங்க. ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ட்ரேடு எடுக்காத உங்களோட சொந்த விருப்பு. ஓகே கைஸ், அதனால் ஏற்படக்கூடிய லாபமும் நஷ்டத்துக்கும் நம்ம சேனல் எந்த வகையிலும் பொறுப்பு இருக்காது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது வந்து ஒன்லி டிஸ்க்ளைமர் தான். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலோட அக்யூரசி 100% மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம தந்த லெவல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வாங்க நம்ம ஃப்ரைடே ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டு ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 25 எல்லா லெவல்ஸும் நான் தந்துட்டேன். இந்த லெவல் எல்லாமே பேங்க் நிஃப்டி தந்துருந்தேன். ரொம்ப எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 179 பாயிண்ட்ஸ் நிஃப்டிலையும் அபவ் 500 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்பப்போ என்னென்ன புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் கம்பேர் பண்ணோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன். இது எல்லாமே எக்ஸாக்டாக உங்களுக்கு நடந்திருக்கும். ஓகே கைஸ், ஸோ இது வந்து அதே மாதிரி ஒரு அசம்ஷன் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டமில் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். அது மேபி அன்னைக்கு ஃப்ரைடேவே நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது நெக்ஸ்ட் கம்மிங் மண்டே 2 டேஸ் கேப்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகலாம். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தால் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ரீடெஸ்ட் பண்ணி கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலோட சப்போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிபனாச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட அப்சைடில் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் வரும் அப்படின்றது 0.5, 0.6 கோல்டன் ரேஷியோ லெவல் எல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருப்பேன். கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி நம்ம தந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தந்த லெவல்ஸ். இந்த லெவல் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இது வந்து நான் வந்து 25க்கு முன்னாடி வந்து நைட்டு வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் 25,000 கால் ஆர் புட் அதன் அடிப்படையில் டவுன் சைடில் இந்த லெவலு, அப் சைடில் இந்த லெவல் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 6 லெவல் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து 825 வரையும் அடிச்சிருப்போம். 24,963, 24,953, 24,917, 24,882, 24,868, 24,825 அப்படின்ற இந்த எல்லா லெவலுமே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே மார்க் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டேக்கோடு இங்கே வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் வந்தாலும் எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த லெவல்லாம் ப்ரீமியம் மெத்தடில் நான் இந்த லெவல்ஸ் தந்திருப்பேன். அது எப்படி கால்குலேட் பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸோட அக்யூரசி கைஸ். ஓகே கைஸ், ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஸோ 0 to ஹீரோவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சார்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், ஸோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரைடே. ஸோ வாங்க நம்ம அப்கமிங் டேஸில் நாளைக்கு கம்மிங் மண்டே ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், இல்லை கேப் அப் ஓப்பனா இல்லைனா ஃப்ளாட் ஓப்பன் பண்ண போகிறானா அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா 24,800, 24,900 புட் ஆப்ஷன் இருக்காங்க ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,000 கால் ஆப்ஷன், 24,850. ஸோ மார்க்கெட் வந்து 850க்கு கீழே முடிஞ்சிருக்காங்க 837. ஸோ இந்த 850 ஒரு இம்பேக்ட் லெவலாக இருக்கும். அதுக்கு 850க்கு மேலே நிலை கொண்டால் எப்படி இருக்காங்க, இல்லை 800க்கு கீழே போனால் எப்படி இருக்காங்க. அதே மாதிரி 24,900
புட் ஆப்ஷன் 24,900 கால் ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதன் அடிப்படையில் நீங்கள் லெவல்ஸ் எடுத்து 24,800 எடுங்க. ஏன்னா 800 வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ அந்த 800 அடிப்படையில் வந்தால் மார்க்கெட் வந்து கால் சைடில் என்ன இம்பேக்ட் தரான் அப்படின்றதையும் பாருங்கள். 24,800. ஸோ 24 காலன் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தோட க்ளோசிங் ப்ரைஸும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 வகுத்து ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் சைடில் இருக்க அதோட லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. புட் சைடில் இருக்குது அதே மாதிரி அந்த க்ளோஸோட ஆவரேஜ் வேல்யூ அந்த டோட்டல் வேல்யூ ரெண்டுத்தையும் வந்து கால் கூட ஆட் பண்ணுங்கள், புட் கூட மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் சைட் லெவலனா டவுன் சைட் லெவலனா அப்படின்றது கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 800 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் சைட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,924, 940, 950, 984, 25,000, 25,047, 25,167 அப்படின்ற லெவல் கிடைக்கும். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 24,765, 24,760, 24,703, 24,681, 24,676, 24,616 அப்படின்ற டவுன் சைட் சப்போர்ட் லெவல் இது வரைக்கும் கீழே ரிட்டஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 24,800 பிரேக் பண்ணி கீழே போகும்போது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே போகும்போது இதன் அடிப்படையில் போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து 20 கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட் மேலே கேப் அப் ஆகிட்டு 24,900 அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிறான் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப் சைடில் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 24,993, 25,000, 25,023, 25,053, 25,110, 25,146, 25,150, 25,205 இது வந்து இது ரெண்டும் வந்து வைட் ரேஞ்ச் வேல்யூஸ். ஓகே கைஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷன் 24,845, 24,831, 24,777 அதாவது கேப் அப் ஓப்பன் ஆகி அப்புறம் கீழே ஃபால் ஆகும்போது இதெல்லாம் வந்து பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கும். 24,654, 24,595, 24,550, 24,500. ஓகே கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டண்ட் இந்த ப்ரீமியம் சார்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம தரக்கூடிய தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம தரக்கூடிய ப்ரீமியத்தை கால்குலேஷன் பண்ணி அதன் அடிப்படையில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், அதோட டார்கெட் என்ன, அதோட சப்போர்ட் என்ன அப்படின்னு தந்திருக்கேன். இப்போ நான் ஒன்று ஸ்பெஷலாக வந்து S1 என்ட்ரி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத ஸோ நான் இங்கே வந்து ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, வெறும் பிஇபி என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா S1 என்ட்ரி தந்திருக்கேன். இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான முறையில் பிஇபி வரைக்கும் போகும்போது நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஜாக்பாட் என்ட்ரி லெவலில். சரிங்களா? ஸோ ஜாக்பாட் என்ட்ரினா உங்களுக்கு மினிமம் சப்போர்ட்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுக்கான அந்த பிஇபி லெவல் வரையும் போகும்போது அங்கே ரிவர்சல் ஆனால் கூட நீங்கள் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். பட் இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது இதுக்கு கீழே என்ன சப்போர்ட் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து எஸ்எல்லாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 154, 25,200க்கு புட் ஆப்ஷன் சப்போஸ் மார்க்கெட் வந்து புட் சைடில் வரான் அப்படின்னா அவன் வந்து பிஇபி லெவல் என்ட்ரி வந்து 200. ஸோ அந்த டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகும்போது 200ன்ற வேல்யூவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து 150க்கு வந்துட்டான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே விழ போகிறான்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 129 எஸ்எல்லாக வச்சுட்டு 154 நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் வந்து S1 என்ட்ரி. சரிங்களா? ஜாக்பாட் என்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் 200 அச்சீவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த லெவல்லாம் போவோம். ஓகே கைஸ். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து சேஃபாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஇபி லெவலே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பிஇபி லெவலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாறி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 24,900 சப்போஸ் மார்க்கெட் வந்து புட் சைடில் போகிறான் அப்படின்னா இவன் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் தருவான். 24,900 போட்டு அப்படி இல்லாமல் மார்க்கெட் கால் சைடில் போகிறான் அப்படின்னா 24,800. ஸோ அவன் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் 24,800. ஸோ அதனால் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைஸு. நான் இங்கே தந்திருக்க இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி தரேன். அந்த வேல்யூஸும் ரொம்ப இம்பேக்டை க்ரியேட் பண்ணி தருவாங்க. அதனால் இந்த பிஇபியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. இல்லை ரிஸ்கி ட்ரேடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த S1 சப்போர்ட் என்ட்ரி ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள்
என்ட்ரி எடுக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,000 காலர் புட், 24,900 காலர் புட், 24,800 காலர் புட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,700 காலர் புட். ஓகே கைஸ், ஸோ ஸ்பாட்லேருந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் மேலே போகிறான் அப்படின்னா நீங்கள் கால் சைடில் இந்த டார்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே விழுகிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து புட் ஆப்ஷனுக்காக நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும், இந்த மணிக்காக, டீப் இந்த மணிக்காக. ஓகே கைஸ், ஸோ ஸ்பாட் எங்கே இருக்கான்றதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15 மினிட் சார்ட்டில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த பகுதியில் 24,909லேருந்து 933க்கு மேலே இந்த ரிஜெக்ஷன் ஜோனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி வரும்போது, ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு மேலே வந்து இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்து இப்படி வரான்னு வைங்களேன், அப்போ நீங்கள் வந்து என்ட்ரி வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இதை பிரேக் பண்ணும்போது 933க்கு மேலே சஸ்டெயின் ஆகி இந்த லெவலை வந்து 957 பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் கால் சைடில். ஓகே கைஸ், 933லேயே எடுக்கலாம், பட் அது கொஞ்சம் ரிஸ்கி. உங்களுக்கு நல்ல சாலிடாக மூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா 957. ஓகே கைஸ், இங்கே வச்சிடுறேன் 957. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் சைடில் அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மார்க் பண்ண ஒவ்வொரு லைனுமே வந்து உங்களுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் வரும்போது மார்க்கெட் வந்து எங்கே கன்சல்டேஷன் ஆகிறோம், 2-3 லைன் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா அந்த ஜோனில் கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா சிங்கிள் கேண்டில் அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஹியூஜ் வால்யூமில். ஓகேவா, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அப்சர்வ் பண்ணுங்கள், மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ண தான் வந்து என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணி கீழே வரான்னு வச்சுக்கோங்க கைஸ், சப்போஸ் கேப் அப் ஓப்பன் 900 வரையும் போயிட்டு இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து கீழே விழுக்கும்போது நமக்கு டார்கெட் வந்து 880, 832, அதுக்கப்புறம் இங்கே இருக்க 805, 800 வந்து ஒரு ரிவர்சல் ஏரியா. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப கீழே வந்து விழுக்கும்போது தான் புட் என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் யாரும் எடுக்காதீங்க, ஏன்னா நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ரிவர்சல் ஆகி மேலே போயிடுவாங்க. ஓகே கைஸ், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். பட் நம்ம மார்க்கெட்டில் எதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்குறது கிடையாது. ஸோ சண்டை வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நம்ம வந்து ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம கால்குலேஷன் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த லெவல் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் சைட் லெவல், ஸோ அப் டு 24,566, 500 வரைக்கும். 500ன்றது ஒரு பிஎஸ்ஐ லெவல், அது சப்போர்ட் லெவல். ஓகே கைஸ், இந்த 734, 737 இந்த லெவல் ஒரு ரிவர்சல் ஏரியா, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடம் வரும்போது மார்க்கெட் சடனாக வந்து உள்ளிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், சடனாக வந்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிடுவோம். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 24, 734லேருந்து 37. ஓகே கைஸ், ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம லெவல்ஸ் எல்லாமே இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலில் எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக வந்து நமக்கு லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்றதை நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கைஸ், ஸோ நம்ம மார்க் பண்ண லெவல்ஸு. ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணுறது இல்லை கைஸ், மார்க்கெட்டு முன்னாடியே நம்ம இந்த லெவல் எல்லாமே தந்துடுவோம். அந்த லெவல் தான் வந்து அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், டுவெண்ட்டி இன்ட்ராடே லெவல்ஸ், இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ இது வந்து பிஃபோராகவே மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது. அதுக்கப்புறமேட்டு இந்த சார்ட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இங்கே எந்த கேண்டில்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு இந்த லெவல் வந்து பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ஜோன்லாம் பிரேக் பண்ணி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகி அப்புறம் புல்லிஷ் மாதிரி வந்துட்டு ஒரு பின் பார் இங்கே வந்து
பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து அதை பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து தலைகீழ குப்புற வந்திருக்கும். ஸோ எவ்வளோ வந்து சூப்பராக நம்ம லெவல்ஸ் எல்லாமே டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்போம்னா ஒரு கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க கைஸ். அந்த 6 லெவலுமே ரொம்ப அமேசிங்கான லெவல்ஸ் கைஸ். இந்த 6 லெவலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக விழுந்திருப்பாங்க கைஸ். ஸோ இந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் யாருமே தர முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடியே லெவல்ஸ் வந்து இங்கே தான் சப்போர்ட் எடுப்பான், இங்கே தான் வந்து ரிவர்சல் ஆகுவான், இதுதான் அப்சைட் டார்கெட், இதுதான் டவுன் சைட் டார்கெட் அப்படின்றத ப்ரீமியம் அடிப்படையில் நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படின்றத நானும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸ்பாட் எங்கே முடிகிறான்றதை பார்த்துக்கோங்க. அதோட கால் அண்ட் புட்டு க்ளோசிங் ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும். அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து ஆவரேஜ் வேல்யூ. அதுக்கப்புறம் கால் சைடில் அந்த ஆவரேஜ் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட ரெண்டுத்தோட கூட்டுத்தொகையும் நீங்கள் வந்து எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஒயிட் ரேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அந்த ஒயிட் ரேஞ்ச் அந்த வேல்யூ வச்சு நீங்கள் ஆட் பண்ணால் ஒயிட் ரேஞ்சு டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிடும். இல்லை இதோட ஆவரேஜ் வரையும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கான ஷார்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தாலே போதும், உங்களுக்கு 100% அக்யூரசி இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.